வணக்கம். இது ஐபிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம். இன்று 11/9/2025 வியாழக்கிழமை. இன்றைய தினமும் தமிழர் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய உதயன், வலம்புரி, யாழ் தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளை பார்க்க போகிறோம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது. சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் மிரட்டுகிறது ஐக்கிய மக்கள் சக்தி என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக விரைவில் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார எச்சரித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் ரத்து நிறைவேறியது தீர்மானம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய சிறப்புரிமைகள் ரத்து செய்யும் சட்டவரைவு நாடாளுமன்றத்தில் நேற்று 150 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. அரச மாளிகையில் இருந்து வெளியேறுகிறார் மஹிந்த என்ற செய்தி மஹிந்தவினுடைய புகைப்படத்தோடு வெளியாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரச மாளிகையில் இருந்து இன்று வெளியேறுகிறார் என நம்பகரமான வட்டாரங்களில் இருந்து அறிய முடிவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மக்களின் வரிப்பணத்தை சுரண்டியே வாழ்கிறது முன்னாள் ஜனாதிபதிகள், அவர்கள் மீது நிதியமைச்சர் கடும் காட்டம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதிகள் மக்களின் வரிப்பணத்தை சுரண்டியே வாழ்கிறார்கள், இவ்வாறான பிற்போக்குத்தனத்தை தொடர்ச்சியாக அனுமதிக்க முடியாது என நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி கடுமையான காரசாரமான வாதம் ஒன்றை முன்வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சர்வதேச பொறிமுறைதான் ஈழத்தமிழர்களுக்கு ஒரே வழி, தமிழரசு கட்சி அறிக்கை என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. ஆயுத போராட்டம் முடிவடைந்து 16 ஆண்டுகள் ஆன போதும் எந்தவொரு உள்நாட்டு பொறிமுறைகளும் உருவாக்கப்படவில்லை. அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் சர்வதேச பொறிமுறையை நாடுவதை தவிர வேறு வழி இல்லை என இலங்கை தமிழரசு கட்சி அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக உள்ளக பொறிமுறை ஊடான தீர்வு தொடர்பாக ஸ்ரீலங்காவினுடைய அரசும் வெளிவிவகார அமைச்சரும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தங்களுக்கு ஏமாற்றம் தருவதாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலேயே இலங்கை தமிழரசு கட்சி இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறது. சுவிட்சர்லாந்தில் மாடியிலிருந்து விழுந்த யாழ் இளைஞர் பலி என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட இளைஞர் ஒருவர் சுவிட்சர்லாந்தில் தனது நண்பரின் வீட்டு 3வது மாடியில் இருந்து விழுந்து பலியாகி இருப்பதான செய்தி வெளியாகி இருக்கிறது. துரதிருஷ்டவசமான அந்த சம்பவம் அவருடைய புகைப்படத்தோடு வெளியாகி இருக்கிறது. குளவி கொட்டி மூதாட்டி பலி என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் குளவி கொட்டுக்கு இலக்காக மூதாட்டி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். செல்வநாயகம் பாலசரஸ்வதி என்று சொல்லக்கூடிய 82 வயது மதிக்கத்தக்க மூதாட்டியே இவ்வாறு குளவி கொட்டுக்கு இலக்காகி உயிரிழந்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. அதேபோல சர்வதேச பொறிமுறைதான் ஈழத்தமிழர்களுக்கு ஒரே வழி என தமிழரசு கட்சியினுடைய அறிக்கை இருக்கிறது. சபகஸ்கந்த எண்ணெய் நிலையத்தில் மிக பெரும் தீ விபத்து என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. சபகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் நேற்று மிக பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படையினர் ஈடுபட்டு வந்தனர். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் முன்னெடுக்கப்பட்ட பழுது பார்த்தல் பணிகளின் போது இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் பலருக்கு இடமாற்றம் என்ற செய்தியும் மேல்பக்க செய்தியாக வந்திருக்கிறது. நீதிபதிகள் பலருக்கு நிதிச்சேவை ஆணைக்குழுவினால் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றம் வழங்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவைதான் உதயன் பத்திரிகையினுடைய இன்றைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. நாங்கள் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக ஐநாவின் தொழில்நுட்ப உதவியுடன் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறப்படும். ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரிடம் விஜித ஹேரத் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. ஐநாவினுடைய தொழில்நுட்ப உதவியுடன் உள்நாட்டு பொறிமுறை மூலமாக மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் ட்ராக்கிடம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது. இதுதான் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதிகளின் உறுத்துரிமைகள் ரத்து அமலுக்கு வந்தது சட்டம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. இலங்கையினுடைய குறிப்பிடத்தக்க அல்லது உயிரோடு வாழுகின்ற முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய புகைப்படத்தோடு இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதிகளின் உறுத்துரிமைகள் நீக்குதல் சட்டம் மூலம் 150 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக இங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல வலிகாமம் வடக்கு மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்ந்து தவிர்க்கப்படுவது ஏன், சபையில் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. நாட்டில் போர் முடிந்து 16 ஆண்டுகள் கடந்த பின்னரும் வலிகாமம் வடக்கு பிரதேச மக்களின் மீள்குடியேற்றம் வலிந்து தவிர்க்கப்பட்டு வருவது ஏன் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது நிலையற்கட்டளை 27 கீழ் 2 விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகின்ற போது
அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டதாக இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்தும் பயன்பாடு, ஐரோப்பிய ஒன்றியம் கவலை என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. இலங்கையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் கவலை வெளியிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெனீவாவில் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரிலே இந்த கவலையை ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் ஐநாவில் இலங்கைக்கு அழுத்தம் இல்லை, அமைச்சர் நலிந்த ஜெயதிச என்ற செய்தி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரின் போது கடந்த அரசாங்கங்களுக்கு காணப்பட்ட அழுத்தம் எமது அரசாங்கத்துக்கு இல்லை என நலிந்த ஜெயதிச பெருமிதம் கொண்டிருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்படும், ஐநாவின் இந்தியாவின் கோரிக்கைக்கு அமைச்சர் நலிந்த பதில் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. இலங்கையில் வெளிநாடுகளின் தலையீடு நல்லிணக்க முயற்சிகளை பாதிக்கும், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சீனா குறிப்பிட்டிருக்கிறது என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. இலங்கை மீதான வெளிநாட்டு தலையீடு பிரிவினையை உருவாக்குவதோடு இலங்கையின் நல்லிணக்க முயற்சிகளை பாதிக்கும் என சீனா தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக இந்தியா இலங்கைக்கு ஒரு காட்டமான செய்தியை சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் சீனா ஆதரவான நிலைப்பாட்டை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. யாழில் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை, அமைச்சர் அனுர கருணாதிலக்க என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் விடுவிக்கப்படாமல் இருக்கும் பொதுமக்களின் காணிகளை முறையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் கருணாதிலக்க குறிப்பிட்டிருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. அதேபோல குருக்கள் மட மகிழ்வு நடவடிக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஆரம்பமாகும், நீதியமைச்சர் கர்சன நாணயக்காரர் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் குருக்கள் மடம் புதைகுடியின் அகழ்வு நடவடிக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஆரம்பமாகும் என நீதியமைச்சர் கர்சன நாணயக்காரர் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம். இவைதான் இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். யாழ் தினக்குரலினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது. சொந்த நிலம் சொத்துக்கள் இருந்தும் 35 வருடங்களாக அகதி வாழ்க்கை, வலி வடக்கு மக்களின் மீள்குடியேற்றத்தை அரசு வலிந்து இழுத்தடிப்பது ஏன், மீள்குடியேற்ற திகதியை பகிரங்கமாக அறிவியுங்கள், நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் கோரிக்கை என்று செய்தி வெளியாக இருக்கிறது. இலங்கையில் உள்நாட்டுப் போர் நிறைவடைந்து 16 ஆண்டுகள் கடந்தும் வலிவடக்கு மக்கள் மீள்குடியேற்றம் வலிந்து தடுக்கப்படுவதற்கான காரணம் என்ன என கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலத்தை அண்மித்திருக்கக்கூடிய நிலையில் வலிவடக்கு மக்களின் மீள்குடியேற்றம் சார்ந்து இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கை என்ன எனவும் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தலைவர் பிரபாகரன் பயங்கரவாதி அல்ல, நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் ஆமோதிப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. பிரபாகரன் பயங்கரவாதியா, கை உயர்த்தி யாராவது கூறுங்கள் பார்க்கலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் எழுப்பிய சவால் விட்ட போது நாடாளுமன்றத்திலே எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் கை உயர்த்தி பிரபாகரன் பயங்கரவாதி என கூறவில்லை. பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குதல் சட்டமூலம் மீதான விவாத உரையின் போதே நாடாளுமன்றத்தில் அர்ஜுனா ராமநாதன் இவ்வாறு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். 1988 அரசாங்கத்தின் கேவலமான வேலைகளுக்கு எதிராக போராடினவர்கள் நீங்கள், எமது மக்கள் நினைக்கிறார்கள் அவ்வாறு. எங்களுக்காக இருந்த பிரபாகரனை நாங்கள் கடவுள் என்று கூறுகிறேன். அதே போன்று ரோகண விஜய வீரவையும் கடவுளாகவே பார்க்கிறோம். அண்மையில் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் சென்றுள்ளார். அங்கே நாங்கள் மைதானம், பாஸ்போர்ட் அலுவலகத்தை கூறவில்லை, இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு கூறுகிறோம். ஆனால் இதுவரையில் அதை பற்றி கதைத்தீர்களா? நான் ஜெனீவா செல்வேன், எனக்கு நடந்தவை தொடர்பில் கூறுவேன், எனது மக்களுக்காக அங்கே முன்னிற்பேன். வேண்டுமென்றால் திரும்பி வரும்போது கைது செய்யலாம். நான் உங்களை காப்பாற்றியவர்களை குழி தோண்டி புதைக்க மாட்டேன். பிரபாகரன் குண்டு தாக்குதல்களை நடத்தியதாக கூறுகின்றீர்கள். வேண்டுமென்றால் அதற்காக நான் மன்னிப்பு கூறுகிறேன். நீங்கள் ரோகண விஜய வீர செய்தவையே எல்லாம் சரி என்று கூறுங்கள் பார்ப்போம். நான் ஜெனீவா சென்று எமது நாட்டில் எமது மக்களை எப்படி கொன்றார்கள் என்று கூறுவேன். நான் எனக்கு வாக்களித்த மக்களுக்காகவே முன்னிப்பேன் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் அர்ஜுனா ராமநாதன் என்ற செய்தி இங்கு வெளியாக இருக்கிறது. ஐநாவின் தொழில்நுட்ப உதவியுடன் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்த அரசாங்கம் இணக்கம் தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தின் தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கொண்டு உள்ளக பொறிமுறையின் ஊடாக மனித உரிமைகள் மீறல்களுக்கு பொறுப்பு கூற தயாராக இருப்பதாக விஜிதகேர தெரிவித்திருக்கிறார். பொதுமக்களின் காணிகளை ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் விடுவிக்கப்படாமல் இருக்கும் பொதுமக்களின் காணிகளை முறையாக மக்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. பாரிய நெருக்கடிகளுக்கு பின்னர் இலங்கையின் பொருளாதாரம் முன்னேற்றம் கண்டிருக்கிறது என்ற தலைப்பிட்டு ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் பொருளாதார ஸ்திரத்தன்மையை நோக்கி இலங்கை குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் கண்டிருப்பதாக உலக வங்கி தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. மூட்டை முடிச்சுகளை கட்டுகிறாராம் மகிந்த.
முன்னாள் ஜனாதிபதிகளின் உரித்துரைகளை ரத்து செய்யும் சட்டம் மூலம் 151 வாக்குமூலங்களால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மூட்டை முடிச்சுகளோடு வெளியேற தயாராவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மண்டதீவு கொலைகள் தொடர்பில் உடன் விசாரணை செய்ய வேண்டும், அனுரவுக்கு டாக்டர்ஸ் அவசர கடிதம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் இந்திய நிதியுதவியுடன் அவசர சிகிச்சை பிரிவு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை நிர்மாணிப்பதற்காக 600 மில்லியன் ரூபாய் பணத்தை இந்தியா அன்பளிப்பாக வழங்கி இருக்கிறது. இந்த திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் செப்டம்பர் 9ஆம் தேதி கைச்சாத்திடப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சத்ருகுண்டான் படுகொலை இராணுவ முகாம் அமைந்திருக்கும் இடத்தில் அகழ்வு செய்யுங்கள். 1990ஆம் ஆண்டு கால பகுதியில் மட்டக்களப்பு சத்ருகுண்டான் மற்றும் அதனை ஆண்டிய பகுதிகளில் சிறுவர்கள், பெண்கள் என பாரபட்சமின்றி விசாரணைக்கென அழைத்து கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பதிவாகி இருந்தது. இது தொடர்பான விசாரணைகளை நடத்துமாறு கூறப்பட்டிருக்கிறது. கிழக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் காரியாலயத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சத்ருகுண்டான் பிரதேசத்தில் அந்த காலத்தில் அமைக்கப்பட்டிருந்த இராணுவ முகாம் அமைந்த பகுதி அகழ்வு செய்யப்பட வேண்டும். இச்சம்பவம் தொடர்பாக உறுதிப்படுத்தலை மேற்கொண்டு உரியவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என முறைப்பாட்டாளர்கள் கோரியிருக்கிறார்கள். படுகொலையின் 35ஆம் ஆண்டு நினைவேந்தலை தொடர்ந்து முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கிறது. சத்ருகுண்டான் படுகொலை நினைவேந்தல் குழுவின் தலைவர் வைரமுத்து குழந்தைவேல், மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர்களான தயா கௌரி, ரகுநாதன் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர் லவகுகராசா ஆகியோர், சட்டத்தரணிகளான கமல்ராஜ், சபராஜா ஆகியோருடன் நேற்று காலை கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் குறித்த முறைப்பாட்டினை மேற்கொண்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை தொடர்பிலான பிரேரணைக்கு பிரிட்டன் உட்பட 5 நாடுகள் ஆதரவு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இம்முறை கொண்டுவரப்படும் இலங்கை தொடர்பிலான பிரேரணைக்கு 5 நாடுகள் ஆதரவை தெரிவித்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. பிரித்தானியா, கனடா, மலாவி, மொன்டினிக்ரியோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகிய நாடுகள் இந்த பிரேரணைக்கு ஆதரவு வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உறுதிகளை நீக்கும் சட்டம் மூலம் 151 வாக்குகளால் நிறைவேறியது என எங்கும் புகைப்படங்களோடு செய்தி வெளியாகி இருக்கிறது. இவைதான் யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் ஈழநாடு பத்திரிகைகளை பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் சட்டம் மூலம் நிறைவேறியது என்ற செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. மன்னார் மருத்துவமனைக்கு இந்தியா 60 கோடி நிதியுதவி என்ற செய்தி புகைப்படத்தோடு வெளியாகி இருக்கிறது. புதிய பயங்கரவாத சட்டம் இறுதி வரைவு அடுத்த வாரம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்திற்கான வரைவுக்காக நியமிக்கப்பட்ட குழுவினரினுடைய இறுதி வரைவு அடுத்த வாரம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரவிடம் ஒப்படைக்கப்பட இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவுக்கு எதிரான எதிர்க்கட்சியின் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒழுங்கற்றது எனவும் அதனை தற்போதைய வடிவத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் சபாநாயகர் பாராளுமன்றத்திற்கு நேற்று தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த பிரேரணை கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட எதிர்க்கட்சியின் 32 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி அரசமைப்பு, பாராளுமன்ற நிலையற் கட்டளை மற்றும் நிறுவப்பட்ட நடைமுறைக்கு ஏற்ப இந்த விடயத்தை கவனமாக ஆராய்வதற்காக சபாநாயகர் அறிவித்திருந்தார். தமது முடிவை அறிவிக்கும் போது அரசியலமைப்பின் 42, 43 மற்றும் 44வது பிரிவுகளை சபாநாயகர் சுட்டிக்காட்டியிருந்ததாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மனித உரிமைகள் என்ற பெயரில் இலங்கை மீது அரசியல் அழுத்தம் கண்டிக்கிறது ரஷ்யா என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. இலங்கையில் மனித உரிமைகள் நிலைமை குறித்து கவலைப்பட வேண்டிய எந்த காரணமும் இல்லை என ரஷ்யா தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. மனித உரிமைகள் என்ற பெயரில் இலங்கை மீது அழுத்தம் கொடுக்கும் முயற்சிகள் கவலைக்குரியது என ரஷ்யா குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 13 முழுமையாக நடைமுறைக்கு உடனடியாக மாகாண சபை தேர்தல்கள், இலங்கை குறித்து பிரிட்டன், கனடா உட்பட 5 நாடுகள் கூட்டாக ஜெனீவாவில் புதிய தீர்மான வரைவு சமர்ப்பிப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல பாதிக்கப்பட்ட தமிழர் சர்வதேசத்தை நாடுவதை தவிர வேறு வழி இல்லை, அமைச்சர் விஜிதகேரத்திற்கு தமிழ் அரசு பதில் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல வீட்டிலிருந்து வெளியேற ஆயத்தமாகிறார் மகிந்த என்ற செய்தி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வெளியாக இருக்கிறது. வலி வடக்கு மீள்குடியேற்றம் வலிந்து தவிர்க்கப்படுவது ஏன் என்ற கேள்வியை சபையில் ஸ்ரீதரன் கோரியிருக்கிறார். இவைதான் ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தந்தை தமிழர் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய உதயன், வலம்புரி, யாழ் தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளில் வெளியாக இருக்கக்கூடிய முன்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. வணக்கம்.